கவனிச்சிங்களா எங்க அண்ணன் மேல கை வச்சு பாரு, தொட்டு பாரு, ஒட்டுமொத்த இளைஞர்களும் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க அப்படின்றாரு. சம்பவம் வந்து 2வது நாள் கரூருக்கு போவாரு. தொட்டு பாருன்னு பேச வேண்டியதானே. ஓய் ஒரு மாசமா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு தொட்டு பாடுறா இது என்ன கேனத்தனமா இருக்குது. ஏங்க 2024 234 தொகுதியிலையும் தனியார்னா போடுறது கேண்டிடேட் கிடையாது. அப்ப அந்த 26% 2026 26 அப்படின்னா மேட்சிங் இருக்கும்ல. அவ்வளவுதான் 26 அப்படின்னு போக வேண்டியதான். அப்படி நீ கரூருக்கு போகாம உத்தரகண்டுக்கு ஓடி போனவன் அப்புறம் என்ன ஓடி போயிட்டேன்னா ஆமாடா ஓடுகளி தான்டா நீ. நான் போய் ஒளிஞ்சுக்குவேன், ரிசார்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவேன். அங்க வந்து நீ தொட்டு பாரு, நான் ஐஸ் பாய் விளையாடுறோம். எதிர்கட்சியில ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி நான் உன்னை பிரதிநிதியாக அனுப்புவது கூட தகுதி இல்லை உனக்கெல்லாம். ஏடா திருட்டுலாட்டி விட்டு தானே நீ கோர்ட்டுங்கிறிய கோர்ட்லயே அவங்களுக்காக நீ முதல்ல போல. உன்னை காப்பாத்திக்க தான் நீங்க 3 பேர் முதல்ல போயிருக்கீங்க. ஏதோ நேபாள்ல இருந்து துப்பாக்கிலாம் இறக்கி துப்பாக்கி இறக்கி போராடுறோம், எவ்வளவு வீரமா போராடணும் நாங்க பாத்துருக்கோம்டா. 1 நாள் 41 பேர் இறந்ததுக்கு இன்னும் பிரஸ் மீட்டை சந்திக்க முடியல உன்னால. இல்ல ஏன் பிரஸ் மீட்டை சந்திக்கணும்னு லோயலா பண்ணிக்கிறாரு, ஏன் சந்திக்கணும்? அதான் பெருந்தலைவர் திருமாவர்களோ சண்முகம் அவர்களோ மு வீரபாண்டியன் அவர்களோ இந்த தோழர்கள்லாம் ஏன் நாவடக்கத்தை இது பண்றாங்கன்னா உன்ன மாதிரி பஞ்சுல பேச தெரியாம கிடையாது. சரி, நீ வந்து தொல் திருமாவளவன் தான் பார்த்துருக்க, ரா திருமாவளவன்லாம் நீ பார்த்தது இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு தோழர் மது சத்யா அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். மேடையில முதலமைச்சரை வந்து ரொம்ப ஒரு காட்டமா திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒருபடி தாண்டி ஒரு காழ்ப்புணர்ச்சியோட முதலமைச்சர் செயல்படுகிறார். 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்த முதலமைச்சர் செயல்படுகிறார் அப்படின்ற அந்த வார்த்தையெல்லாம் கரூருக்கு பிறகு இவ்வளவு ஒரு கோபத்தோட பேசுவதற்கான முதல் காரணம் என்ன? அதை தொடர்ந்து மாதவுடைய பேச்சு எப்படி பாக்குறது? காரணம் ஜனநாயகம் ப்ரொமோஷன் பண்ணணும். வேற என்ன? அது ஒண்ணுதான். வேற அது தவிர வேற என்ன பண்ணாங்கன்னு சொல்லுங்களேன். 30 நாள் அவ்வளவு கூட்டம் இருக்கு, ஆர்ப்பரிக்கிறாங்க, எழுந்து கை தட்டுறாங்க. இனி வெறித்தனமா இருக்கும் அப்படின்றாரு மேடையில. வெறித்தனமா இருக்கும், அதுக்கப்புறம் எழுதி வச்சுக்குங்க அப்படின்றாரு திமுக. வெறித்தனமான என்ன பண்ணுவீங்க? இன்னொரு 4 வீடியோ என்ன சிஎம் சார் பழிவாங்க, இன்னொரு வெறித்தனமா 4 வீடியோ போடுங்களா. வெறித்தனமா என்னங்க பண்ணுவீங்க? ஆனா என்னமோ கன்வே பண்றாரு. அவர் சொல்றாரு அந்த வைப் அந்த அரங்கம் முழுக்க பரவுது. அதான் வைப் தான். பல பேர் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. அதான் வெறித்தனமா பண்ணுன்றது அன்றைக்கு மாலைய ஸ்டேட்டஸா வச்சுட்டாங்க. நான் எலெக்ஷன் கமிஷன்ட்ட வந்து நாங்கெல்லாம் போய் முறையிடலாம்னு இருக்கிறோம். என்னன்னு சார் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த எஸ்ஐஆர்லாம் விட்டுருங்க. என்ன எஸ்ஐஆர்லாம் விட்டுடுங்க, ரெண்டா பிளந்துருங்க தமிழ்நாடு எலெக்ஷன். ரியாலிட்டிக்கு ஒரு எலெக்ஷன் வைங்க, அதில் திமுக ஜெயிச்சிரும். ட்விட்டருக்கு ஒரு எலெக்ஷன் வச்சுருங்க, அதில் தாவேக ஜெயிச்சிருக்கோம். ட்விட்டரில் வந்து ராஜ்மோகன் நிர்மல்குமார்லாம் அமைச்சராக இருப்பாங்க. ட்விட்டரில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அவங்க அப்படியே பார்த்துப்பாங்க. சார் ட்விட்டர் தவிர வேற எங்க சார் வெறித்தனத்தை காட்டுறாங்க? வெறித்தனம் எடிட் தான் போடுறாங்க. எல்லா ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து வைக்கிறாங்க. என்னங்கிறேன் 30 நாள்ல அவர்கள் என்ன செய்தார்கள்? நான் வந்து கரூர் பத்தி பேசுவாங்க. ஆமா, சிபி நம்ம இதுக்கு ஆணையம் இருக்கு, நம்ம எதுக்கு தொடரும். அதான் எதுக்கு ஆட்சி வரீங்க? அதான் ஆணையம் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் தமிழ்நாட்டு நீங்களும் ஆட்சி பண்ணிக்கோன்னு சொல்ல வேண்டியதுதானே. எல்லாம் முட்டாத்தனமான வாதம், அதை விட்டுரும். அந்த முட்டாத்தனமான வாதத்தெல்லாம் விட்டுரும். இங்க எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. எஸ்ஐஆர் வரப்போது, விவசாயிகள் பிரச்சனை நடந்தது. டெல்டால வந்து பயிர்லாம் கண்டன அறிக்கை கொடுத்திருக்காங்க. எஸ்ஐஆர் அப்படின்ற தலைவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. கண்டன அறிக்கை. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டியா மாத்த போறோம்னு மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. இத்தனை பிரச்சனை. திமுக எடுத்து அரசியல் பண்ணாலே உங்களுக்கு 4-5 பிரச்சனை இருந்துச்சு இல்ல. 4-5 பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வாயை திறந்து பேசியிருப்பாரா? ஏங்க விவசாயிக்குன்னு அறிக்கையை விடுறாரு, அதுல எதுவுமே கிடையாது, இன்ஃபர்மேஷனே கிடையாது, எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. முதல்ல திட்டுறாரு திமுக ஆட்சி ஒடியணும். திட்டுறதெல்லாம் இப்ப சீமான் அண்ணா வந்து 15 வருஷமா அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னுவாரு. அமெரிக்காக்காரன் பயந்துருவானா? அமெரிக்காக்காரனுக்கு ஏதாவது ஒரு சேதாரம் ஏற்படுத்துமா? சரி, நான் என்னங்கிறேன்னா இப்ப நான் திருப்பி சொல்றேங்க, இவர் திமுக திட்டதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. திமுக இவரு எதிர்க்கவே இல்லைங்கிறதா பிரச்சனை. சும்மா திட்டிக்கிட்டு திரிகிறாரு. இதனால ஒரு இது ஆக போறது இல்ல. முதல்ல சுப்ரீம் கோர்ட்டு நங்குன்னு கொட்டு வைத்தது. முதல்ல நான் தமிழ்நாடு அரசுக்காக கொட்டு வச்சது. சரி, அது கேட்டது உயர்நீதிமன்றத்துக்கு. உயர்நீதிமன்றத்துக்கும் தமிழ்நாடு அரசும் கூட வித்தியாசம் தெரியல. நீ வந்து முதல்வராக போறன்னு கேட்கற. இதெல்லாம் எவ்வளவு சிரிப்பா இருக்குது. இதுல வேற வந்து சிரிப்பா இருக்குன்றதுக்கு பாத்தீங்களா அந்த செய்கை உடல் மொழியெல்லாம் கவனிச்சு. அது வந்து என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து சினிமால இதெல்லாம் பண்ணலாம், மேடையில பண்றதுக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்குதுங்க. அதாவது கிரிஞ்சுனா என்ன சொல்றேன்னா, இது வந்து பாக்குறதுக்கு ஆக்வர்டா இருக்குன்றதை விட கிரிஞ்சா இருக்குன்றது ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் அரசியல் இல்லப்பா, இது வந்து மொக்க காமெடி, இது அரசியல் இல்லை. நீங்க வந்து கெட்ட வார்த்தையில் கூட திட்டுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அது அரசியல் ரீதியானதாக இருக்கணும். இப்ப நீங்க வந்து திமுக ஆட்சியில் அப்படின்னா இது பண்றது, நாங்க வெளிக்கொண்டு வருவோம், நாங்க இதுக்காக போராடுவோம், இதுக்காக மக்கள் கூட நிப்போன்றது, அதுதான் திமுக எதிர்ப்பதாகட்டும். எங்க அண்ணன் மேல கை வச்சு பாரு அப்படின்னு கேட்கறது. கவனிச்சிங்களா? எங்க அண்ணன் மேல கை வச்சு பாரு, தொட்டு பாரு, ஒட்டுமொத்த இளைஞர்களும் உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க அப்படின்றாரு. வேறு
வக்கு இருக்கிறவனா இருந்தா கரூருக்கு போடுறான் எங்காலு சம்பவம் வந்து 2வது நாள் கரூருக்கு போவாரு, தொட்டு பாருன்னு பேச வேண்டியதானே? அதுக்கு அருகதை இருந்துச்சா உனக்கு? ஹாஸ்பிட்டல் போவோம் நாங்க, தொட்டு பாருன்னு பேச வைக்க வேண்டியதானே? போய் 1 மாசமா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டு தொட்டு பாடுறா இது என்ன கேனத்தனமா இருக்குது? நான் போய் ஒளிஞ்சுக்குவேன், ரிசார்ட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்குவேன். அங்க வந்து நீ தொட்டு பாடுற, நான் ஐஸ் பாய் விளையாட்டு இருக்கேன் உன் கூட கிறுக்கு பையில. ஆனா அந்த 26% வாக்காளர்களும் அதை கொண்டாடுறாங்க. இந்த 26% எங்க இருந்து பிடிச்சி அவர் சொல்றாருங்க, மேடையில பேசுறாருங்க. என்ன வேணாலும் பேசலாம். 26% வாக்கு இருக்கு, திமுக பதட்டப்படுறாங்க. சொல்லப்பா 52 சொல்லு, 60 சொல்லு, வாய் தானே இருக்கு, வாயில என்னென்ன வேணாலும் பேசுறீல்ல, அடிச்சு விடுறீல்ல நீ பாட்டுக்கு. நீ கரூருக்கு போகாம உத்தரகண்டுக்கு ஓடி போனவன் திரு ஆதவ் அவர்கள் தான். அப்புறம் என்ன ஓடி போயிட்டேன்னா, ஆமாடா ஓடுகளி தான்டா நீ, ஓடி போனவன் தான் நீ, கோலை தான் நீ. மேடையில வந்து சட்டையை பிடிச்சு அடிச்சு போடுவான்றா, வா வெளியே வந்து போராடு. அந்த நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் மீசக்காரர் அதெல்லாம் கவனிச்சிங்களா? அது தேவையில்லாத விமர்சனம். அவரு இதுல அசர மாட்டாரு, அதை விட்டுருவோம். இப்ப நக்கீரன் பத்திரிகைக்கு விளம்பரம் பண்ண நம்ம இல்ல, அதை விட்டுருவோம். நீ நக்கீரன் யார வேணாலும் சொல்லு, மக்களோட வந்து நின்று சொல்லு. நீ என்ன சொல்லணும், கரூர் மக்களோட சேர்ந்து நான் போராடுறேன் சார். 30 நாள் இருந்ததுல சும்மா பண்ணாங்கல்ல, எதுவுமே பண்ணாம திமுக தான் பண்ணிருக்கு நம்புனா தமிழ்நாடு ஸ்தம்பிச்சிருக்கணுமா வேணாமா? போராட்டம் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி சதி நடந்திருந்தா நீதிமன்றத்தில் சொல்லாத சதி மக்கள் மன்றத்தில் பேசியிருந்தா சரி, ஒன்றும் இல்லை. நான் இந்த எக்ஸாம்பிள் எல்லா இடத்துலையும் சொல்றேன், ஏன்னா இது சமீப காலத்தில் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். சிபிஎம் காரங்க வந்து திருப்பரங்குன்றத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க. அங்க திண்டுக்கல்லில் ஒரு சிபிஎம் ஊழியர் தாக்கப்படுகிறார் இந்து முன்னணிக்காரங்களால. எத்தனை போராட்டம் பண்ணாங்க தெரியுங்களா? எத்தனை ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க? எவ்வளவு வீரியமா பேசினாங்க? ஒரே ஒரு தொண்டர் தாக்கப்பட்டு காயமடைந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது. 41 உயிர் இழந்திருக்க. அப்படி என்ன பண்ணிருக்கணும்? எத்தனை பேரை கூட்டி நீங்க போராட்டம் பண்ணிருக்கணும்? இது 41 பேர். நாங்க 41 பேருக்கு பண்ணிட்டோங்கிறது கிடையாதுங்க. இந்த 41 பேர் அப்படிங்கிறது அந்த 7.5 கோடி தமிழ் மக்களுக்கான குறியீடு. அவங்க நீ 41 பேர் இறந்ததுக்கு 1 மாசம் வீட்டுக்குள்ள பெரும் துயரம் அப்படின்னா, நாளைக்கு ஒன்னு ஆட்சியில உட்கார வச்சிடறேன், திருவண்ணாமலை மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, நிலச்சரிவு மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, அது உன் கையில இல்ல, 10 பேர் செத்து போயிட்டாங்க, ஐயோ மீள முடியாத துயரம்னு ஆட்சியை பூட்டிட்டு 1 மாசம் நீ வந்து ரிசார்ட்ல இருந்தனா நான் எங்க வந்து கேட்பேன்? கேட்பனா மாட்டேனா? சரி, ஆட்சியெல்லாம் வேணாம், உன்னை எதிர்கட்சியா கூட நான் ஏன் ஆக்கணும்? நீ மீள முடியாத துயரம் சட்டமன்றத்துக்கு வரல, திமுக வந்து இதான் சாக்குன்னு மக்கள் விரோத சட்டங்கள்லாம் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றிட்டே போகுது. உன்னை நான் எதுக்கு எதிர்கட்சி ஆகணும்? எதிர்கட்சியில ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி நான் உன்னை பிரதிநிதியாக அனுப்புவது கூட தகுதி இல்லை உனக்கெல்லாம். வாய்ஸ் ஓடால் பேசுற, என்ன பண்ணி கிழிச்ச? ஏடா திருட்டு லாட்டரி விட்டு தானே நீ? குடும்பங்களை அழிக்கும் லாட்டரியை வித்து பிழைக்கிறவன் தானே நீ? தமிழ்நாட்டில் ஏன் லாட்டரி பேனா இருக்குது? அது ரொம்ப உன்னதமானது, மக்கள் அதை பார்த்துட்டாங்கன்னா இன்னும் பயங்கரமான உன்னத நிலைக்கு போயிடுவாங்கன்னு இருக்கா? இங்க பேன் செய்யப்பட்ட ஒரு பொருளை வெஸ்ட் பெங்கால்லையும் சிக்கிம்லையும் பூட்டான்லையும் வித்து காசு பார்க்கற திருட்டு போய் தானே நீ? பெரிய புரட்சியாளர் மாதிரி வந்து பேசுற. போராட்டம் 6 மாசம் இருங்க, ரவுடி பயலுக்கா போட்டி வைக்கிறாங்க? அறிவு வேணா? போய் தெருவில் போய் பொறுக்கிங்களோட சண்டை போடு, யார் பெரிய ரவுடின்னு இது பண்ணுனா? அரசியல்ன்றது ரவுடி பைய யாருன்னு நிரூபிக்கிறதுக்கா இருக்கு? மாணவர்கள் வந்து போறாங்க, ஏன் மாணவர்களுக்கு வேற வேலை இல்லை? எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புறாங்க, மாணவர்கள் வந்து உங்க வீட்டு வாசல் நிற்பாங்க. அவ்வளவு பெரிய வீரனா இருந்தா எதுக்குறா 25 நிமிஷத்துல வந்து ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு ஓடுன? முடிஞ்சா வழக்கு போடுங்க, வழக்கு போடுங்க, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்ட? அப்புறம் நீ 41 உயிருக்கு 16வது நாள் வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. என்ன பண்ணீங்கன்னா 41 பேருக்கு நீதி கேட்டு நீ நீதிமன்றத்துக்கு போல. முதல்ல நீ நீதிமன்றத்துக்கு போனது எதுக்கு? நிர்மல்குமாரியும் புஷி ஆனந்தியும் தங்களை காப்பாத்திக்க நீதிமன்றத்துக்கு போன. 41 பேருக்கு நீதி கேட்டு நீ நீதிமன்றத்துக்கு போல. நீ கோர்ட்டுங்கிறிய, கோர்ட்லயே அவங்களுக்காக நீ முதல்ல போல. உன்னை காப்பாத்திக்க தான் நீங்க 3 பேர் முதல்ல போயிருக்கிறீங்க. ஆச்சா? ஏதோ நேபாளில இருந்து துப்பாக்கிலாம் இறக்கி துப்பாக்கி இறக்கி போராடுறோம், எவ்வளவு வீரமா போராடணும் நாங்க பாத்துருக்கோம்டா. துப்பாக்கி இல்ல, சாதா பென்சில் வச்சு போராட கூட வக்கில்லாதவன் நீனே எங்களுக்கு தெரியும். ஏங்க, துப்பாக்கி வைத்து போராடிய பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் ஒரு அசம்பாவிதம் நடந்து அவர் மீது தவறான குற்றச்சாட்டு வைத்தா அடுத்த நாள் லண்டன்ல நார்வேலியோ ஆண்டன் பாலசிங்கம் பிரஸ் மீட் வைப்பாரு. பார்த்திருக்கோம். ஒரே வாரத்தில் பத்திரிகையாளர்களை ரகசியமான இடத்துக்கு அழைத்து தனக்கான பதிலை கொடுப்பார் பிரபாகரன். துப்பாக்கி வைத்து போராடி கொண்டிருந்த ஒரு போராளி, பல்வேறு தேசங்கள் தேசிய இராணுவங்கள் தேடப்பட்டு இருந்த ஒரு போராளியாலேயே அதை செய்ய முடியும்.
ஒன்னால 41 பேர் இறந்ததுக்கு இன்னும் பிரஸ் மீட்டை சந்திக்க முடியல உன்னால. இல்ல ஏன் பிரஸ் மீட்டை சந்திக்கணும்னு லோயலாமணி கேக்குறாரு. ஏன் சந்திக்கணும்னு கேக்குறாரு. ஏன் ஆட்சியில் நிக்கணும்? ஏன் தேர்தல் நிக்கணும்? ஏன் சந்திக்கணுமா? மக்கள் உனக்கெல்லாம் ஓட்டு போடணும்? சந்திக்கணுமா? பிரஸ் ஏன் சந்திக்கணுமா? சந்திக்காத. நானும் உனக்கு ஓட்டு போட தேவையில்ல, யாரும் ஓட்டு போட தேவையில்ல. ஜனநாயகம்னா என்ன? மக்கள் கேள்விக்கு பதில் அளிப்பது. மக்கள் கேள்விக்கு நீ எப்படி பதில் அளிப்ப? பிரஸுக்கு பதில் அளிக்காம? பிரஸ்ங்கிறது யாரோட ரெப்ரஸன்டேட்டிவா வச்சிருக்கோம்? ஏன் அதை நான்காவது தூண்டுறோம்? கரெக்டா? நீயே தான் உனக்கு மீடியா வந்து நீ வந்து கார் கதவு திறக்கிறதுலேருந்து கேட்டு திறக்கிறதுலேருந்து நீ பல்லு விளக்கிட்டியா ஃப்ளைட் ஏறிட்டா வரைக்கும் எல்லாத்தையும் நியூஸ் போடணும். அப்பெல்லாம் உனக்கு வந்து பிரஸ் வந்து தீமையா தெரியல, தீங்கா தெரியல. உன்கிட்ட கேள்வி கேட்கறான்னு மட்டும் தீங்கா தெரியுது அப்படின்னா எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன். சட்டம் இருக்கான்னு கேக்குறாங்க. சட்டம் இருக்கா என்ன? பிரஸ் நீ நிக்கணும்னு சட்டம் இருக்கா? நீ முதல்வர் ஆகணும்னு சட்டம் இருக்கா? ஏன் அழுதா நீ முதல்வர் ஆகலன்னு? இது இந்த வெதண்டாவாத பேச்செல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் 16 வயசான பசங்க இப்பதான் மீச முளைக்கும், இப்படி ஜிவ்வுன்னு இருக்கும் அவனுங்களுக்கு. யாரை பார்த்தாலும் ஆம்பளை இருந்தா சண்டைக்கு வரான்னு கூப்பிடுவாங்க. சிங்கிள்ஸ் போட்டுக்கலாமா? சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம். அது மாதிரி கட்சியை நடத்துறாங்க. இதுல ஒரு அரசியல் முதிர்ச்சி கிடையாது, அரசியல் அறிவு கிடையாது, அடிப்படை அறம் கிடையாது. 41 உயிர் செத்து போயிருக்கு வச்சுட்டு பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்கிற எல்லாரும். 41 உயிர் செத்து போன இடத்துல எப்படி பேசணும் நீ? திமுக பண்ணிடுச்சுன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, எப்படி பேசணும் நீ? திருமாவளவன் அவர்கள் ஏதேனும் ஒரு அசம்பாவித சம்பவத்தில் அவர் கட்சியினர் தாக்கப்பட்டாலோ, இல்லை அவர் எந்த மக்களுக்கு போராடுகிறவர்கள் அவர்கள் குடிசை தாக்கப்பட்டாலோ, அந்த களத்திலிருந்து திருமாவளவன் பேசுற பேச்சு எப்படி இருக்கும்? ரொம்ப கவனமா இருக்கும். கயிறு மேல கட்டி நடக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப கவனமா இருக்கும். ஆனால் ஆதிக்க சக்திகளை அலற விடுவது போல இருக்கும். அவர் 90களில் பேசினது இன்ன வரைக்கும் ரீல்ஸா ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதுல இருக்கும் அரசியல். அவர் பஞ்சு வசனம் பேசணும்னா இல்லை, அதுல இருக்கும் அரசியல். இங்க ஆதிக்கம் எப்படி இருக்குது, சுரண்டல் எப்படி இருக்குது, ஏன் நாங்க தலை குனிஞ்சேதான் நடக்குமான்னு ஒரு சுயமரியாதை உணர்வதில் ஊட்டப்படுவதனால்தான் இன்ன வரைக்கும் காலம் கடந்து அது இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்குது. இந்த எதிர்த்தரப்பு இருக்கக்கூடியவர்களும் எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள் யார் மூலியமாகன்றதையும் பேசுவார். இல்ல அதையும் பேசுவார் அவர். நீ வந்து வெற்றி நிச்சயம். தேர்தல் அப்படிங்கிறது மக்களுக்கான மாற்றத்துக்கான இலக்கு. அந்த தான் மக்கள் மாற்றம்ன்றது இலக்கு. அதுக்கு தேர்தல் ஒரு வழியா இல்ல தேர்தலை இலக்கா? தேர்தல் ஒரு வழி. தேர்தல் ஒரு வழி ஆச்சா. அப்ப மதுரை மாநாட்டுல 3 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்டா 2026 நாங்க தான். விக்கிரவாண்டி மாநாட்டுல ஆக்சிடென்ட்ல 5 பேர் இறந்து போயிட்டாங்கன்னா 26 நாங்க தான். 41 பேர் இறந்து போயிட்டாங்கடா அப்படின்னு கேட்டா 21 நாங்க தான். என்னடா அரசியல் இதெல்லாம்? இந்த மாதிரியான ஒரு முதுகெலும்பு இல்லாத கோலை அரசியல் எங்கேயா பார்த்துருக்கமா? நீ உண்மையாலுமே திமுகவுக்கு எதிர் அப்படின்னா திமுகவை ஒரு சட்டம் ஒரு திட்டம் நிறைவேற்ற விடாமல் போராடி காட்டுனீங்க. சரி, வாய்ப்பு அவ்வளவு இருக்கு, அவ்வளவு வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அத்தனை போராட்டங்கள் இருக்கு, மக்கள் போராட்டங்கள். நான் தான் சொல்றேங்க, திமுக கடந்த 4 ஆண்டுகள் பின்வாங்கியது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எதை சொல்லி எதை செய்யாம இருக்காங்கன்னு பார்க்கலாம். இல்ல வாக்குறுதிகள் நிறைவேற்றாம இருக்குல்ல. சட்டம் 12 மணி நேரம் சட்டம் வருதுன்னு சொல்றாங்க. ஆமா, கம்யூனிஸ்ட் போறாங்க போராட்டம். இப்ப இந்த ஆணையம் அமைக்கிறாங்க. இதெல்லாம் யாரால நடந்தது? கூட்டணியில இருக்கும் கட்சிகளாலும் பிசிக்கான சமரசமாக கூட்டணியும் இழக்க கூடாது, உடைய கூடாது. அவங்களால நிகழ்த்தி காட்ட முடியுது. எதிர்கட்சின்னு சொல்ற உன்னால ஒண்ணு நிகழ்த்தி காட்டுறா. நீ அப்படி நிகழ்த்தி காட்டு. தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு போராட்டத்தை நிறுவி ஒரு கோரிக்கை முன்னிலை வர அளவுக்கு அதை நிகழ்த்தி காட்டு. நீ நிஜமாலுமே திமுக எதிர்க்கன்னு ஒத்துக்கிறேன். நான் என்னங்கிறேன், திமுகவை எதிர்ப்பதற்கு நீ சாம்சங் போராளிகளோடு, தூய்மை பணியாளர்களோடு, ஆணவ படுகொலை செய்யப்படும் தலித் மக்களோடு நின்று போறான்னு நீ என் நண்பன். நீ என்ன பண்ற? 1000 ரூபாய் நக்கல் பண்ற. பஸ் விடியல் பயணத்தை நக்கல் பண்ற. அப்ப அந்த திமுக எதிர்ப்பே கிடையாது, அது மக்கள் எதிர்ப்பு. சரி, ஏன்னா திமுக ஒன்றும் அவங்க கை காசு விட்டு தரல, மக்கள் வரி பணத்தில் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான திட்டத்தை ஏற்படுத்துறாங்க. அப்ப நீ அதை வந்து கொச்சைப்படுத்துற. அந்த அருண்குமார் ஐஆர்எஸ் வந்து மேடையில வந்து கொச்சையாக பேசுறாருன்னா நீ எனக்கு எதிரான அர்த்தம். நீ சொல்ல 1000 ரூபாய் நக்கல் பண்றீல, ஓசி பஸ்ன்னு மகளிர் நீ விட்டு பாட வைக்கிறீல, இதை பண்ண. திமுக வந்து பெரு நிறுவனங்கள்லாம் இங்க வந்து மூலதனம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய மானியங்களை கொடுக்குது. அவங்களுக்கு மலிவு விலையில நிலத்தை வாங்கி தருது, மின்சாரம், தண்ணீர் உட்பட, சாலை உட்பட. எங்க ஆட்சிக்கு வந்தா ஒரு நிறுவனத்துக்கு தரமாட்டோம் சொல்லிப்பாரு. நீ அதை சொல்லிட்டு அரசியல் பண்ணினா நாங்க கம்யூனிஸ்டுங்க வந்து உங்க கூட நிப்போம். நமக்கான ஆள் தான். நமக்கான ஆள் தான். நீ யாருக்கான ஆளுங்கிறது எந்த வர்க்கத்தின் நலனை கொண்டு திமுக எதிர்க்கிறதுலாம் இருக்கு தம்பி. சரி சரி, நீ 1000 ரூபாயை கலாய்ச்சிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை கலாய்ச்சிட்டு
விடியல் பொருந்த கலாய்ச்சிட்டு இதை கலாய்ச்சிட்டு முதியோருக்கான பென்ஷனை கலாய்ச்சிட்டு நீ திமுக எதிர்த்துனா நீ திமுகவெல்லாம் எதிர்க்கல. நீ மக்கள் நலனுக்காக 100 வருடங்கள் இங்கே திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம், தலித் இயக்கங்கள் போராடி மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை வாங்கி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு எதிராக நீ நிற்கிறன்னு அர்த்தம். அப்ப நீ யாருக்கு எதிரிங்கிறது உன் மேடையில் அப்பட்டமா நீ வெளிச்சம் போட்டு காட்டுற. அந்த நிகழ்வுல தொடர் இறுதி கேள்வி. அந்த நிகழ்வுலயே திரு விஜய் அவர்கள் பேசுகிற பொழுது நோயாளின்னு எழுந்து கத்துறாங்க. அது எப்படி தொடர் முதலமைச்சரை பத்தி? அதாவது ஆதவர்ஜனா பேசும்போதும் உங்க பொதுச்செயலாளர் எழுந்து நடக்க முடியுமான்னு கேட்குறான். அறிவு இருக்காடா உனக்கெல்லாம்? கபடி விளையாடுறதுக்கு போட்டி நடத்துறாங்க, இல்லை எலெக்ஷனுக்கு யார் வந்து வலுவாக இருக்கிறாங்க, குஸ்தி போட்டியாது. நம்ம சீமான் அவர்கள் எனக்கு கராத்தே தெரியும்னு பேசும்போதே சொல்லுவோம், டே வன்முறையெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லிடுவோம். அந்த ஆள் கூட வந்து ஆனால் எழுந்து நடக்க முடியலன்றலாம் பேசணும். சொல்லலை. ஏங்க இது வந்து திமுக, அதிமுக, பாஜக இதெல்லாம் தாண்டி இது ஒரு கொச்சையான அறமற்ற வாதங்க. அது முன்னால எழுந்து நடக்க முடியுமா? எங்கள் போச்சல பம்பரமா சொல்ல, 41 உயிரை பழி கொடுத்துட்டு ஓடி ஒழிகிற பையன் பம்பரமா வேலை பார்த்தேன்னா பாம்பா வேலை பார்த்தா எனக்கு என்ன? அவன் போய் பல்ட்டி கூட அடிக்கிட்டோம், ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி 15 முறை ஃபிளிப் அடிச்சு காட்டிட்டோம். அதை வச்சுக்கிட்டா வெங்காயமா வாங்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? அதே மாதிரி வந்து உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்க ஓடி ஒளிஞ்சிங்க. ஸ்டாலின் ஓடி ஒளிஞ்சாரு, ஓடி ஒளிலங்கிறதுல நிறைய பேர் இப்ப உண்மையை சொல்லிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டோம். அவர் ஓடி ஒளிஞ்சாரு கூட வச்சுப்போம். நீங்க திமுகவை எதிர்ப்பதற்கு தாமிரபரணி பிரச்சனை ஆச்சா, மாஞ்சோலை பிரச்சனையை கையில் எடுத்து பேசு, திறன ஆபீஸர் கூட பேசு. கலைஞருக்கு அன்று இழைக்கப்பட்டது ஒரு மனித உரிமை மீறல். நீங்க அவர் எதிரி, அரசியல் எதிரியாக கூட கருதுங்க, பழிவாங்கல் நடவடிக்கை தான். அந்த அம்மா அன்னைக்கு கம்யூனிஸ்டுகளோ விசிக்கோ அவரோட கூட்டணியில இருந்தாங்க. இல்ல ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தவங்களே கண்டிச்சாங்க, எல்லாரும் கண்டிச்சோம். மூத்த தலைவர் 71 வயது ஆயிடுச்சு, 78 வயதான ஒரு முதியவரை அத்தனை போலீஸ்காரங்க பந்தாடுறாங்க, நம்ம பார்க்குறோம், தள்ளுமுள்ளு பண்றாங்க. அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை மீறல். இத்தனைக்கும் கிரிமினல் வழக்கு கூட கிடையாது, ஒரு ஊழல் வழக்கு. அவர் யாரையும் கொலை செய்தார்ன்றது வழக்கு கிடையாது. பாலம் கட்டினதுல ஊழல்னு இன்ன வரைக்கும் நிரூபிக்கப்படல. சார்ஜ் ஷீட் குற்றப்பத்திரிகையே தாக்கல் செய்யல. வந்து திமுக ஊழல் கட்சியா ஊழலாத கட்சியான்ற இந்த கண்டென்ட்ல அது கிடையாது. இந்த கண்டென்ட்ல இது ஒரு மனித உரிமை மீறல். அவரை துன்பப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று கொச்சையாக ஜெயலலிதா அம்மா செய்த செயல் அது. அதை நீ மேற்கோள் காட்டுற. நான் தான் சொல்றேன், திமுகவை எதிர்ப்பது பிரச்சனை இல்லை, எதை கொண்டு நீ எதிர்க்கிறாய் நீ என்ன? ஏன்னா உனக்கு தெரியும், ஐயோ கொல்றாங்களேன்னு கலைஞர் அந்த வழியில் கத்துவதை பல பேர் மீம்ஸ் போடுவான்னு உனக்கு தெரியும். போட்டாங்க, நடந்தது இப்போ நடந்துட்டு இருக்கு, நம்ம பேசுனா நடந்துகிட்டு இருக்கு. சரி, நீ எடு மாஞ்சோலை, இப்ப எடு, மேல முருகேசன் படுகொலை எடுத்து அதை முன்னிறுத்தி பேசு. நீ எனக்காக ஒத்துக்க, 1000 ரூபாய் தியாகம் செய்யுங்கன்னு பேசுற, உங்க வீட்டு பண்ண மாட்டா 1000 ரூபா. அந்த ஐஆர்எஸ் பேசுறான், 1000 ரூபாய் தியாகம். அருண்குமார் கை தட்டுறாங்க, எடுத்து நின்று கை தட்டுறாங்க. ஏன் நீ போயிட்டு கார தியாகம் பண்ணு, வரிய ஒழுங்கா செலுத்திருக்கலாம் விஜய் அவர்கள். நான் விஜய் சொல்ல, ஐஆர்எஸ் சொல்றேன். நீ போறது கார தியாகம் பண்ணு. இப்ப ஐஆர்எஸ்ல வந்து சம்பளம் வாங்கியிருப்போம், சேவிங்ஸ், அதெல்லாம் தியாகம் பண்ணு. இல்லாதப்பட்ட மக்கள் 1000 ரூபா அவங்களோட வரிப்பணம். ஏன்னா ஒரு பிஸ்கட் வாங்கினாலும் சரி, பால் வாங்கினாலும் சரி, சோப் வாங்கினாலும் சரி, 18% வரி கட்டுறாங்க. அந்த வரி தான் அரசாங்கத்துக்கு போகுது. அந்த வரி பணத்தில் வரும் வேலை பார்க்கும் அரசாங்கம் தான் அவர்களுக்கு தேவையான உரிமைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கும்போது அதை தியாகம் செய்யற சொல்றது நீ யாரா? 1000 ரூபாய் தியாகம் பண்ண, இப்ப உனக்காக 1000 ரூபாய் தியாகம் பண்ணிட்டாங்க 6 மாசம், நீ ஜெயிக்கலன்னா திருப்பி எல்லாத்துக்கும் என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் அரசியலுக்கெல்லாம் கிடையாது, பொது மேடைக்கே லாக்கி இல்லாதவனுங்களாம். நடவடிக்கை எடுக்கப்படுமா அதோட அந்த நோயாளி என்ற சொல்லாடலுக்கு எதை வாய்ப்பு? அது தேவையும் இல்லைன்றேன். அதாவது நான் வந்து இந்த ஒரு 5000 ரூபாய் எடுத்து வச்சிருவேன், பெட்டு கட்டிடுவேன். சரி, ஒரே வருஷம் கழிச்சு இதே மேடையில இதே டெவலத்தை பேச சொல்லுங்க அவனுங்களா? ஏங்க 2024 234 தொகுதியிலையும் தனியார்னா போடுறது கேண்டிடேட் கிடையாது இவனுங்களுக்கு. அப்ப அந்த 26% அது வந்து கணக்குல தான், கனவுல தான் இருக்கும். நம்புறாங்க 26% நம்புறாங்க. 2026 26 அப்படின்னா மேட்சிங் இருக்கும்ல. பாருங்க எப்படி வேலை செய்யுது மூளை. எளிமையா புரிதலுக்காக 26 சரி சரி அவ்வளவுதான். 26 அப்படின்னு போக வேண்டியதான் அப்படியே. சரி சரி. இந்த கூமுட்டைகளுக்கு ஒரு வருஷம் கூட, அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை சொல்றேன். சரி, நாங்க அரசியல்ல இருந்திருக்கோம். நீ போயிடுவ, உன் கட்சி போயிடும், உன்ன மாதிரி இன்னொரு ஃப்ராடு பையன் வருவான், அவனும் போயிடுவான். ஆனால் நாங்கள் அரசியலில் இருக்கோம். நீ இன்னைக்கு எவ்வளோ வேணாலும் சவடால் பேசலாம்.
நாங்கள் சவடால் பேசாததுக்கு காரணம் நாங்கள் 20 வருஷம் 30 வருஷம் மக்களுக்காக நிற்கணும். நாங்கள் சவடால் பேசுறதுனால எங்களோட கோரிக்கைகள் எங்கள் மக்களோட போராட்டங்கள் சிதைவடைந்துக்கூடாது, கொச்சையாயிடக்கூடாதுன்றது தான் எங்களுக்கு நாவடக்கம் இருக்குது. உன்னை ஏன் திட்டுறோம் அப்படின்னா, சரமாரியா திட்டுறோம்னா உன்னால மக்களுக்கு பயனும் இல்லை கேடும் இல்லை கிடையாது அப்படின்றத திட்டுறோம். கரெக்டாக மற்ற எதை பற்றி பேசும்போதும் நாங்கள் மிகுந்த கவனத்தோடு பேசுவதும் அந்த போராட்டங்களை கட்டுக்கோப்பாக நடத்துவதற்கு காரணம் மக்கள் எதிரான சக்திகள் இங்கே பெரும் பணபலத்தோடையும் அதிகார பலத்தோடையும் வேலை செய்து கொண்டே இருப்பதால் அவர்களுக்கு எந்த விரிசலும் காட்டிவிடக்கூடாதுங்கிறதுனால தான் கட்டுக்கோப்பாக இருக்கணும். அதனால தான் பெருந்தலைவர் இப்போ திருமாவர்களோ சண்முகம் அவர்களோ இல்லை வீரபாண்டியன் அவர்களோ இந்த தோழர்கள்லாம் ஏன் நாவடக்கத்தை இது பண்ணுறாங்கன்னா, உன்ன மாதிரி பஞ்சு டைலாக் பேச தெரியாமல் கிடையாது. சரி, நீ வந்து தொல் திருமாவளவன் தான் பார்த்துருக்க, திருமாவளவன்லாம் நீ பார்த்தது இல்லை. செயல் வீரர்கள் அவங்களுக்கு ஒன்னாவிட 100 மடங்கு ஜாஸ்தியாக பேச தெரியும். ஆனால் அவர்கள் உடம்பில் இருந்து வருவதில்லை. சரி, பின்னாடி நிற்கும் கோடி மக்களின் சொல்லாக பிரதிநிதியாக அவர்கள் சொல் வெளியே வருவதனால் அவ்வளோ கவனம் இருக்கிறது. நீ யாருக்குமே பிரதிநிதி கிடையாது, நீ உன் குடும்பத்துக்கே முதல்ல பிரதிநிதி கிடையாது. அப்படின்னும் போது நீ என்ன வேணாலும் பேசலாம், நீ தெருவில் நின்று சட்டையை கழிச்சிட்டு கூட கத்தலாம். கரெக்டா? அதனால அதையே தொடர்ந்து செய்து கொண்டுருங்கள். 2026 உங்களுக்கு பாடம் போட்டோம் தான் பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் தோழர். நன்றி தோழர். Meriba Paneer Soda. I trust Meriba.